ஒரு பெண்ணுடைய அடையாளம், அவளுக்கான உரிமை, அவளுடைய நிரந்தர பாதுகாப்பு. அது எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி. அந்த கல்வி மூலியமா நமக்கு சமூகத்துல கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். இது மட்டும்தான் பெண்ணுக்கு எப்பயுமே நிரந்தரமா வாழ்க்கை முழுக்க நமக்கு துணை இருக்க போறது. பெண்களுக்கு இப்படி கிடைக்கக்கூடிய உரிமையும் நமக்கு கிடைக்கிற அங்கீகாரமும் பினான்சியல் இண்டிபெண்டன்ஸும் ஒரு இண்டிபெண்டன்ட் விமனை மட்டும் வளர்க்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு பெண்ணும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த துறையில் அவள் சாதிப்பதை மட்டும் உறுதிப்படுத்தாமல் அதை தாண்டி அவளை பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்ததிகளையும் அடுத்த நிலைக்கு எடுத்திருக்குது. மேடம் முத்துலட்சுமி ரெட்டியில ஆரம்பிச்சு ஒவ்வொரு துறையிலையும் சாதிச்ச பெண்கள் இன்னைக்கு நம்மள மாதிரி பல பெண்கள் முன்னாடி போறதுக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து போயிருக்காங்க. அந்த பாதையில நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். தன்னிறைவு அடைஞ்சிட்டோமான்னு கேட்டா இல்ல. நம்ம இலக்கு பெருசு, கனவு பெருசு, நம்ம பாதையும் ரொம்ப பெருசு. பல துறைகள்ல இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ்ல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் மிக ஓட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கான அங்கீகாரமும், நமக்கான சுதந்திரமும், நமக்கான உரிமையும் இன்னைக்கும் நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில தமிழ்நாடுன்ற மாநிலம் பெண் உரிமையில இருந்து, பெண்ணுடைய கல்வியில இருந்து, வளர்ச்சியில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சிங்கிள் டிகிரி கூட முடிக்காத பெண்களை தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, உரிமை எல்லாம் பெண்களுக்கு இன்னைக்கு அடிப்படையான விஷயமா மாறி போயிடுச்சு. இன்னைக்கு PhD ஜாயினிஸ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. விமன் ஒர்க் போர்ஸ்ல நம்பர் 1 மாநிலமா இருக்கக்கூடியது தமிழ்நாடு. இப்படி எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு அடுத்த நிலையில முக்கியமா பெண்களுடைய வளர்ச்சியில அவங்களுடைய முக்கியத்துவத்துல முன்னேறி போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வென்று கொண்டே இருக்கிறது. பெண்களுக்காகவும் வெல்கிறது, பெண்களால் உள்ள வந்து வெல்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமா தமிழ் பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது இன்னைக்கு GDP லெவல்ல தமிழ்நாடு அடுத்த கட்டத்துக்கு போற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். தண்ணீரை அடைஞ்சிட்டோமான்னு கேட்டா இல்ல. உங்களுடைய கனவு, பாதை, பயணம் ரொம்ப பெருசு. ஆனா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இன்னைக்கே எல்லாத்தையும் ஃப்ரண்ட் லைனரா ஃபர்ஸ்டா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சாதிச்சிருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இது ஒரு இயக்கம் செஞ்சுதான் கேட்டா இல்ல. பல தலைமுறைகளா, பல இயக்கங்கள், பல தலைவர்கள் முன்னாடி நின்று இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரெவிடியாலஜி பிளரிஷிங்கா இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பேராயுதமா இன்னைக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, நமக்கான உரிமை, இது எல்லாமே நிக்குது. இது மென்மேலும் தரட்டும். தமிழ்நாடு வெல்வதற்கு தமிழ் பெண்களும், தமிழ்நாட்டில் வாழும் பெண்களும் நாம கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷனும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறத நம்ம யாராலும் மறுக்க முடியாது.